எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் ரொம்ப சுவையான ஒரு சூப் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னென்னா ப்ராக்கலி சூப் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ப்ராக்கலி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சின்ன சின்ன கிராமங்கள்லேயோ இல்லை சின்ன நகர்ப்புறங்கள்லேயும் கிடைக்கிறது அரிது. ஆனால் அப்படி கிடச்சதுன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அதில் அவ்வளவு சத்துகள் நிரம்பி இருக்குது. இந்த ப்ராக்கலி பார்த்திங்கன்னா இயற்கையான உருவாகின ஒரு காய்கறி கிடையாது. அதோட வரலாற்று பின்னணியை நீங்கள் படிச்சிங்கன்னா அது உருவாக்கப்பட்ட காய். ஏன்னா அதில் அவ்வளவு சத்து இருக்குது. அந்த மூளை வந்து திறம்பட செயல்படுறதுக்கு இந்த ப்ராக்கலி பயன்படுத்துவாங்க. மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க இல்லையா, மனச்சிதைவு, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கலியை எவ்வளவு சேர்த்துக்கிறாங்களோ அவ்வளவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரத்தில் படிப்படியாக குணமாகிக்கிட்டு வர்றதை ஆராய்ச்சி பூர்வமாக அதை நிரூபித்திருக்கிறார்கள். இது எப்படி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டு மன்னருக்கு வந்து இந்த ப்ராக்கலி பிடிச்சு போய் இப்படி உருவாக்கின ப்ராக்கலி பிடிச்சு போய் அது நிறைய உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு எதுலேருந்து தெரியுமா, இந்த முட்டைகோஸ் இருக்கு இல்லையா அதிலிருந்தும் அப்புறம் அந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா அதை ரெண்டையும் சேர்த்து அதை உருவாக்கியிருக்காங்க. இந்த இரண்டு காய்கறிகளையும் சேர்க்கும் பொழுது ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கிறது, அற்புதமான பல சத்துகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதை பற்றி படித்தவங்களும், அதாவது காலிஃப்ளவர் பற்றியும் படிச்சுக்கிட்டு முட்டைக்கோஸ் பற்றியும் படிச்சுக்கிட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் இது கிடைக்குமே, இது ரெண்டில் இருக்கக்கூடிய சத்துகளும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராக்கலி. இப்போ நான் உங்களுக்கு சூப் செய்வேன்ல, அதில் நீங்கள் பாருங்கள் ப்ராக்கலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது சூப்பாக செய்து சாப்பிட்லாம், நம்ம காய்கறியாக செய்து சாப்பிட்லாம், நிறைய பிரியாணியில் இல்லை புலாவில் எல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப விசேஷங்க. இல்லையா ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த காய்கறியை பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, எல்லாரும் எடுத்துக்கலாம். குறிப்பாக பெண்கள் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இல்லை வந்து இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நிற்கின்ற காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே எடுங்க, அதாவது பெண்கள்னு கிடையாது, ஆண்களுக்கும் கொடுங்க. ஆண்களுக்கும் இது மிகவும் சத்தான காய்கறி. சரி, இப்போது இந்த ப்ராக்கலி சூப் செய்வதற்கு தேவையான பொருள்களும் அதன் செய்முறையும் என்னென்னு பார்த்துடலாமா? சரி, நம்ம இப்போது ப்ராக்கலி க்ரீமி சூப்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். ப்ராக்கலி ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள், அது வெள்ளையாக பூத்துருக்குல்ல, அது உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன், அதனால் வெள்ளையாக பூத்துருக்கு. இப்போ வர காய்கறியெல்லாம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு தான் நான் உள்ளே வைக்கிறேன். அதையே பாருங்கள் இப்படி பூவாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இதுவும் உப்பு தண்ணியில் தான் ஊறிக்கிட்டு இருக்கு, மறுபடியும் ரெண்டாவது தடவை ஊறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதில் காலிஃப்ளவரில் எப்படி பூச்சிகள் சின்னதாக இருக்குமோ அது போல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இப்படி உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதற்கு கொஞ்சம் தண்ணியாக பால் வந்து 1/2 ஜார் எடுத்திருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 ml தேவைப்படும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அது. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு 6 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, இது இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட். இது வந்து வெண்ணெய் க்யூப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸ்பைசி வெண்ணெய் க்யூப்ஸ் எல்லாம் தனியாக கிடைக்கிது. அதாவது பூண்டு இருக்கும் அதுலேயே, இந்த ஆரிகன் எல்லாம் மிக்ஸ்டு தனியாக கிடைக்கும். அது எனக்கு பிளெயின் வெண்ணெய் கிடைக்காதனால நான் இப்போ வந்து இதை பயன்படுத்துகிறேன். நீங்கள் சாதா வெண்ணெய் பயன்படுத்தினா போதும். அடுத்தது 3 டீஸ்பூன் மைதா மாவு. அடுத்தது மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் கெட்டி பாலும் தேவைப்படும், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ இந்த க்ரீமி சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது பாருங்கள், அடுப்பில் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இது சூடாக விட்டுருக்கேன். சூடானோடனே வெண்ணெய் போடலாம். இப்போ பாருங்கள், பேன் சூடாயிருச்சு. அதில் நான் ஒரு 2-3 க்யூப் மட்டும் வெண்ணெய் போடுறேன். எல்லாம் சின்ன க்யூப் தான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன இவ்வளோ போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அது க்ளோஸ்அப்பில் காமிக்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ பாருங்கள், வெண்ணெய் நல்லா உருகிருச்சு இல்லையா. இதில் நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கணும். அடுத்தது பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது நான் போட்ட வெண்ணெயில் பூண்டு இருந்துச்சு, என்னென்னா கார்லிக் சீஸ் அது, அதனால் நான் வந்து 6 பல் போட்டிருக்கேன். நீங்கள் 8 பல் கூட போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரோக்கலி பூக்கள், அதை இதில் சேர்த்துக்கணும்.
இந்த ப்ராக்கோலி வந்து கிடைக்காதவங்க, ஏன்னா சின்ன ஊர்களெல்லாம் கிடைக்காது, இந்த காய்கறிக்காரங்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா வரவழைச்சி கொடுப்பாங்க. இப்போது 4 பேர் கேட்க ஆரம்பித்தோன்னா அவங்க வரவழைச்சி கொடுத்துருவாங்க. பொதுவாகவே இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஞாபக சக்தி, மூளை பகுதியெல்லாம் சிறப்பாக செயல்படும் இது சாப்பிட்டோன்னா. அதனால் அடிக்கடி இந்த ப்ராக்கோலியை சேர்த்துக்கோங்க. நம்ம சூப் வடிவத்துலேயோ இல்லை வந்து காய்கறி வேக வச்சு சாப்பிட்றதுலையோ. இதில் நிறைய விதவிதமாக டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்லாம். அது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். டவுன் சிண்ட்ரோம், அதாவது மனச்சிதைவு ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க. இது முட்டைக்கோஸ் அப்புறம் காலிஃப்ளவர் 3ம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இதை லேசாக வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த ப்ராக்கோலி வந்து சும்மா 2 நிமிஷம் வேகணும். அதுக்காக இதில் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டேன். இப்போது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், வேக வச்சதில் நல்லா வெந்துருச்சுது. பச்சை நிறம் மாறாமலேயே நம்ம எடுக்கணும். இதை அடுப்புலேருந்து நான் இறக்கி இப்போ ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போது போட்டு அரைச்சிட்றேன். அதில் இருக்கிற தண்ணியே போதும், சேர்க்க வேண்டாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம எப்படி க்ரீம் பண்ணணுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பேன் நல்லா சூடாயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் க்யூப்ஸ், சும்மா ஒரு 4-5 வெண்ணெய் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உருகட்டும். இதில் நம்ம மைதா மாவை சேர்க்குறோம். இது கொஞ்சம் அடி பிடிக்காமல், நல்லா கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. என்னோடது ஸ்பைசி பட்டர், அதனால் கலர் அப்படி இருக்குது. அடி பிடிச்சிருச்சான்னு உடனே கேட்காதீங்க. பாருங்கள், இப்படி நல்லா கட்டி பிடிக்காமல் க்ரீம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது நம்ம சூப்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ப்ராக்கோலி மிக்ஸ்சர், அது வந்து சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் பால் கலந்து மிக்ஸி ஜாரை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த பாலை ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப கலக்க வேண்டாம். நம்ம இதில் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் போயிடும். கட்டி பிடிக்காமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் சின்ன சின்ன ப்ராக்கோலி துண்டுகள் இருக்குது. அப்படியே அது பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நல்லா கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதனால் நான் மீதம் இருக்கிற பாலையும் சேர்த்துக்க போகிறேன். நான் தண்ணியாக கலந்து வச்சேன்ல, அதையே சேர்க்குறேன். கெட்டி பால் சேர்க்கலை. பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். ஏன்னா க்ரீமி சூப் இல்லையா, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் வாசனைக்கு இத்தினூண்டு ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்தா போதும். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் முழுசாக போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவையான அளவு, அதில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போது எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து அக்கம்பனிமெண்ட், அதாவது இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டு இது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹாஹா, என்ன சுவையாக இருக்கும் தெரியுமா. நீங்கள் இப்போ இது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு 1 கப் சூப் கேட்டிங்கன்னா இது 550, 600 ரூபாய் குறைச்சி கிடைக்காது. நான் சொல்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல் கூட இல்லை, 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயே அந்த ரேட்டு. 5 ஸ்டார்லாம் போனீங்கன்னா ஒரு 900 ரூபா, 1000 ரூபா, அவ்வளோ விலை கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணும் இந்த சூப்பை.
இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை அணைச்சி இதை சூப் பவுலில் போட போகிறேன். இப்போ ப்ராக்கலி சூப் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சத்தானது கூட. இதை தயவு செஞ்சு கிடச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காய்கறியை கொஞ்சம் விலை அதிகம்தான், அப்படி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. நமக்கு பார்த்திங்கன்னா இதற்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய காய்கறிகள் இருக்குது. நான் உங்களுக்கு போக போக இது இந்த மனச்சிதைவுக்கோ இல்லை வந்து இந்த மூளை பகுதியை சிறப்பாக செயல்படணுன்னா அதற்கு இன்னும் என்ன காய்கறிகள் சேர்த்துக்கலான்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ப்ராக்கலி சூப் பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.